கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய மகத்தான சத்தியங்களை தியானிக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல ஒரு தருணத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு அவருடைய பாடத்துக்கு நேராக நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப நம்ம கடந்து போகலாம். இன்றைய நாளிலும் நாம பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், த லார்ட் ரைனத். அதாவது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வந்துருச்சு, அவர் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அப்படின்றத குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு தியானிக்க போறோம். சோ இப்போ முதலாவதாக இந்த பாடத்துக்குள்ள நாம போறதுக்கு முன்னாடி, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் போது என்னென்ன சம்பவங்கள் இங்க பூமியில நடக்கும், சோ அதை தேவன் எப்படி பார்ப்பார், அதை உலக ஜனங்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்றத குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ இந்த ஒரு பாடம் முழுவதுமே சங்கீதம் 97ஆம் அதிகாரத்தை மையமாக கொண்டு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா எழுதப்பட்டிருக்கு. சோ இப்போ அந்த சங்கீதம் 97ல என்னென்ன காரியங்கள் நடந்துட்டு இருக்கு, அது பூமியில நடந்துடுச்சா நடைபெற போகுதா அப்படின்றது குறித்த நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப நம்ம பார்க்கலாம். சோ இப்போ முதலாவது ஆதார வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 97ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 97ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது. இங்க பாருங்க பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், அதாவது த லார்ட் ரைனத். அதாவது தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார், ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றதை நம்ம இந்த வசனத்துல பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் வருகையில தம்முடைய சீஷர்கள் கூட இருந்த காலகட்டத்துல அவர் ஒரு ஜெபம் என்ன பண்ணிருந்தாருன்னா சொல்லி கொடுத்திருந்தார் தம்முடைய சீஷர்களுக்கு. அந்த ஜெபம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு ஜெபத்தை சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தார். சோ இப்போ அந்த சீஷர்களும் அதை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அநேக நாட்கள் அந்த ஜெபத்தை சொல்லி கொண்டிருந்திருப்பாங்க. சோ இப்போ இந்த ஒரு ஜெபம் எதை குறித்து இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில வரும் அப்படின்றத குறித்து அவர்கள் பிரேயர் பண்ணி கொண்டிருந்தாங்க. இது நமக்கு பொருந்துமா, அதாவது நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு காலகட்டத்துக்கு இந்த ஒரு ஜெபம் பொருந்துமா அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா நாம இப்ப எந்த ஒரு காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா தேவனுடைய ராஜ்யத்தின் உள்ளதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோ இப்ப நமக்கு எது சரியா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், அதாவது பிரசன்ட்ல தேவன் இங்க ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றதை நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு வசனத்தின் மூலமா நம்ம இங்க புரிந்து கொள்ளலாம். சோ இப்போ அதுலதான் நம்ம வாசிச்சோம் பாருங்க, பூமி பூரிப்பாகி. சோ இப்போ அவருடைய ராஜ்யம் இங்க வந்துருச்சுன்னா இந்த பூமி முழுசா என்ன ஆயிடும்னா ரொம்ப சந்தோஷப்படும். அதே போல தீவுகள் என்ன பண்ணும்னா இங்க மகிழும், அதாவது ஒட்டுமொத்த உலகமுமே அந்த ராஜ்யத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்றோம்னா இங்க பாக்குறோம். சோ இப்ப இங்க தேவன் தனியா ராஜ்யபாரம் பண்ணுவாரா, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் ராஜாவாக இருந்து இங்க ஆட்சி பண்ணுவாரா இந்த பூமியிலன்னு பார்க்கும்போது கிடையாது. நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா, அவருடைய சரீரமாகிய சபை, அதாவது 1,44,000 பீப்புள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா இந்த பூமியில ஒரு ராஜ்யபாரம் பண்ண போறாங்கன்றது நமக்கு தெரியும். சோ இந்த சங்கீதம் 97 ஃபுல்லாவே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. அதை குறித்துதான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு வசனமா நம்ம இங்க தியானிக்க போகிறோம். சோ இப்போ இந்த ராஜ்யபாரம் பண்ணுகிறார், அதாவது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்ற வசனம் வேறு ஏதாவது வேதத்துல வேற எங்காவது வேதத்துல ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கா, வேற சாப்டர்ல ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதுவும் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் இங்க வந்துருச்சுன்றத இங்க இந்த வசனம் சொல்றத பார்க்கலாம். வாசிக்கலாம். ஏசாயா 52:7. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. இங்க பாருங்க, இந்த வசனம் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், அதாவது தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுன்றத இங்க யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்க பாருங்க, சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்குது. சோ இப்ப இங்க ஒரு குரூப் இருக்கிறாங்களாம். சோ அந்த குரூப் என்ன பண்றாங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வந்துடுச்சுன்றத எல்லாருக்கும் என்ன பண்றாங்க இங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ இப்ப யார் அவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாம் தான் அந்த பாத அங்கங்கள். சோ இப்போ அந்த பாதங்கள் தான் இங்க என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா எவ்வளவு அழகாய் இருக்குது. சோ இப்ப கடைசி காலகட்டத்துல பாத அங்கங்கள் என்ன பண்றாங்க, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வந்துடுச்சுன்றத ரொம்ப பிரசித்தப்படுத்தி சொல்றாங்க. அதாவது நாம் என்ன பண்றோம்னா
இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுன்றத ரொம்ப தெளிவா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வேதத்தின் மூலமா இன்னைக்கு அநேகருக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம். சோ இந்த ஒரு வசனம் நம்ம குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குன்றத பாக்குறோம். சோ இப்போ அடுத்து ஒரு கேள்வி உங்கள் மத்தியில, இங்க 2 வசனம் நம்ம வாசிச்சோம். ஒரு வசனம் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார்னு பார்த்தோம். அடுத்து இந்த வசனத்துல தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். சோ அப்போ அப்படி இருக்கும்போது இங்க யார் கர்த்தர்? அதாவது இந்த வசனங்கள் யாரை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு? பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கா அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, நமக்கு நல்லா தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாருன்னா இந்த பூமியில ஒரு ராஜாவா மறுபடியும் அவருடைய 2ஆம் வருகையில வந்து ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்ன்றது நமக்கு தெரியும். சோ இப்போ இது இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் குறித்து சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் கிடையாது, இங்க தேவனையும் குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எதையுமே அவர் என்ன பண்ணனா சுயமாக என்ன பண்ண மாட்டாருன்னா செய்ய மாட்டாரு. பிதாவினுடைய சித்தத்தின்படிதான் என்ன பண்ணுவாருன்னா அவர் செய்வாருன்னு நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? சோ அப்போ இங்க தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்துதான் என்ன பண்றாங்க இங்க ராஜ்யபாரம் பண்ணுகிறாங்க. சோ அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்னு பார்க்கும்போது அதற்கும் வசனம் நமக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினார். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. இங்க பாருங்க என்ன இங்க வெளிப்படுத்துற விசேஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் என்ன ஆகுதான் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள். சோ இங்க பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லப்பட்டிருக்குது, பிதாவாகிய தேவனையும் சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த ராஜ்யம் யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரோட கண்ட்ரோல். சோ இந்த ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா 2 வகையா நம்ம பிரிக்கலாம். அதாவது 1000 ஆண்டு அரசாட்சி. சோ இந்த 1000 ஆண்டு அரசாட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யத்தினுடைய முதல் பார்ட். சோ இந்த ஒரு பார்ட்ல தேவன் யாரை யூஸ் பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சரீரமாகிய சபையும் என்ன பண்றாருன்னா இந்த 1000 வருடத்துல என்ன பண்றாருன்னா அவர் ராஜ்யபாரம் பண்ணக்கூடியது. சோ இப்ப இந்த 1000 வருடம் முடிந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நாம படித்திருக்கோம் இல்லைங்களா, அவர் ராஜ்யத்தை யாருக்கு கொடுப்பார்? பிதாவாகிய தேவன் கிட்ட கொடுத்துட்டு அவருடைய வலது பாரிசத்துல அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? வீட்டு இருப்பார். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே என்ன ஆயிடும்னா பிதாவுக்குரிய ராஜ்யமா அங்க மாறிடும். சோ அது யுகா யுகத்தை குறித்து நம்ம என்ன பண்றோம்? அதை குறித்து நம்ம பாக்குறோம். சோ இப்ப இந்த ஒரு இடத்துல தேவனும் கிறிஸ்துவும் சேர்ந்து ராஜ்யபாரம் பண்றாங்கன்ற விஷயத்த நமக்கு யார் சொல்லியிருக்கிறா, அதாவது யார் மூலமா நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது 7ஆம் தூதன். சோ இப்ப 7ஆம் தூதன் என்ன பண்ணாருன்னா எக்காலம் ஊதினார். சோ இப்ப 7ஆம் தூதன் நம்முடைய பிரதர் மூத்த சகோதரர் சார்லஸ் டேஸ் ரசல் எப்போ இதை சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது 1878ல என்ன பண்றாருன்னா அவர் அங்க ப்ரொக்ளைம் பண்றாரு. சோ இப்ப என்னன்னு ப்ரொக்ளைம் பண்றாருன்னா தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டாயிடுச்சு. அது எப்போ ஸ்தாபிக்கப்பட்டதுன்னு என்ன சொல்றாருன்னா 1874ல தேவனுடைய ராஜ்யம் வந்துடுச்சுன்றது என்ன சொல்றாருன்னா 7ஆம் தூதன் சொல்றாரு. ஆனா அதை ப்ரொக்ளைம் பண்ணது எப்போன்னு பாத்தீங்கன்னா 1878ல என்ன பண்றாருன்னா அதை சொல்றாரு. சோ அதை குறித்து கூட இந்த ஒரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். பாருங்க, வாசிக்கலாம். We are living in the days of the voice of the seventh angel. Its beginning, we understand, was in 1878, and its termination will be 1,000 years future from that day. It began in 1874 and will continue to sound to be a proclamation of jubilee to all for 1,000 years. சோ இங்க பாருங்க நம்முடைய மூத்த சகோதரர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் 1874ல வந்துடுச்சு. அதை அவர் எப்போ ப்ரொக்ளைம் பண்ணாருன்னு பார்க்கும்போது 1878ல ப்ரொக்ளைம் பண்றாரு. அதாவது அந்த ஜூபிலி ஆண்டு என்ன பண்ணப்பட்டது ஆரம்பிச்சிருச்சு 1874லன்றத இங்க 7ஆம் தூதன் நமக்கு என்ன பண்றாருன்னா இங்க ஒரு எக்காலம் ஊதி என்ன பண்றாருன்னா அந்த ஒரு ராஜ்யத்தை குறித்ததான காரியங்களை இங்க சொல்றாரு. சோ இப்போ அடுத்து நம்ம சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஒரு காரியம் இருக்கு, அதை குறித்து பார்க்கலாம். பாருங்க, வாசிக்கலாம். 2ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. சோ இப்ப இங்க பாருங்க இந்த ஒரு வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கர்த்தருக்கு விரோதமா என்ன பண்ணுவாங்க? பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று ஆலோசனை பண்ணுவார்கள். சோ இப்ப இது எந்த காலகட்டத்துல நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில நடக்கும்போது இந்த பூமியின் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்களாம்? ஒட்டு மொத்தமா ஒன்னா சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணுவாங்களாம். ஏன்னா இவங்க தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வருவதை என்ன பண்ண மாட்டாங்கன்னா விரும்ப மாட்டாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த காலகட்டத்திலேயே ஒரு குரூப் வந்து ஆட்சி செய்யறாங்க. அதாவது ஒரு 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 வகுப்பார் ஆட்சி செய்திருக்கிற அதே காலகட்டத்துல அவர்களுக்கு அகைன்ஸ்டா என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு வகுப்பார் இருப்பாங்க இல்லைங்களா? சோ ஆப்போனன்ட் பார்ட்டி இருப்பாங்க. அதே போலதான் இந்த பூமியின் ராஜாக்களுக்கு என்ன ஒரு விஷயம் இங்க பிடிக்கலன்னா, தேவனுடைய ராஜ்யம் பூமியில வர்றதுக்கு பிடிக்கல. சோ அதை வரவிடாம தடுக்கிறதுக்கு சாத்தான் என்ன பண்றான்னா, இந்த பூமியின் ராஜாக்களை கொண்டு அநேக காரியங்கள்ல இங்க செய்து கொண்டிருக்கிறான். அதாவது இந்த பூமி சமாதானம் சமாதானம் சொல்லி என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், இந்த பூமியை ஏமாற்றி கொண்டிருக்கிறான்றத நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்ப யார் இந்த பூமியின் ராஜாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இங்க பாருங்க ஸ்கிரீன்ல தெரியுது இல்லைங்களா? சோ இப்ப இவங்க தான் இன்னைக்கு இந்த பூமியில ராஜாக்களா நின்னு ஒன்று கூடி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சோ அது எங்கன்றது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், அதாவது ஐக்கிய நாடுகள் சபை. சோ இப்ப இந்த ஒரு இடத்துலதான் இவங்க என்ன பண்றாங்க, இந்த பூமியை நாங்க சமாதானமா வச்சுப்போம், தேவனுடைய அரசாட்சி இங்க தேவையில்லை, எல்லாத்தையும் நாங்களே என்ன பண்ணிப்போம், இந்த பூமியை சமாதானமா பார்த்துக்கொள்வோம்னு ஏகமா என்ன பண்றாங்க, இங்க கூடி ஒரு ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். சோ இப்ப இதை பாக்குற தேவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்றத அடுத்த வசனத்துல நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி, சோ இப்ப இந்த தலைவர்கள் மாத்திரம் இந்த பூமியின் ராஜாக்களா இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, இன்னும் இவர்களை தவிர்த்து அநேகர் இருக்கிறாங்க. சோ இப்ப அவர்களை தான் நம்ம இங்க பாக்குறோம் பாருங்க. இந்த பூமியிலே இருக்கக்கூடிய உலக பணக்காரர்கள். சோ இப்ப இந்த பூமியின் ராஜாக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்களே யாருன்னு பார்க்கும்போது இந்த உலக பணக்காரர்கள் தான். சோ இப்ப அதுல நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? எலான் மஸ்க் இருக்கிறாரு, அதே போல மார்க் ஜுக்கர்பர்க், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அதாவது இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு வேர்ல்டையே இந்த தலைவர்களை கொண்டு ஆட்சி செய்யறவங்க இவர்கள் தான். சோ இப்ப இவர்கள் எல்லாம் இப்படி ஆலோசனை பண்றத தேவன் எப்படி பார்ப்பார் அப்படின்றத நம்ம அடுத்த வசனத்துல வாசிக்கலாம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 4-5. 2ஆம் சங்கீதம் 4-5 வசனங்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உப்புரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். சோ இப்ப இங்க பாருங்க, இந்த ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவங்க ஏகமாய் கூடி இப்ப ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க இல்லைங்களா? இந்த யுனைடெட் நேஷன்ஸ்ல இவங்க பண்ணக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் எப்படி பார்ப்பார் அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் அங்க நகைப்பார். சோ இப்ப தேவன் பண்ற காரியங்கள் இவங்களுக்கு எப்படி இருக்குமா, ரொம்பவே கலங்க பண்ணக்கூடியது. அதாவது இவங்களுக்கு ஒரு ஷேக் பண்ற அளவுக்கு என்ன பண்ணிடுவாரு தேவன், அவங்க கிட்ட வந்து ஒரு சில காரியங்கள் அங்க ரொம்ப வல்லமையா பண்றத இந்த வசனம் இங்க சொல்லப்பட்டு இருக்கு. சோ இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ ஃபர்ஸ்ட் வாசிச்ச வசனம் என்ன வாசிச்சோம், தேவன் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி என்ன பண்ணும், மகிழும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பூமியில இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கலங்குவாங்க அப்படின்னு இங்க நம்ம பாக்குறோம். சோ இப்ப இது எப்படி சரியா இருக்கும்? ஒரு பக்கம் நம்ம என்ன பார்த்தோம், பூமி ரொம்ப சந்தோஷப்படும் பார்த்தோம். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பூமியில இருக்கிறவங்க எல்லாரும் கலங்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லும் போது, சோ இப்ப இதுல எது சரியா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சோ இப்ப நம்ம இதேதான் வசனம் வாசித்தோம் இல்லைங்களா? சங்கீதம் 97:1 திருப்பி நம்ம வாசிக்க வேண்டாம். சோ இப்ப அடுத்து, சோ இப்ப யார் இங்க பூமியில சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். சோ இப்ப எல்லாருமே தேவனுடைய ராஜ்யம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றதை கேட்டு சந்தோஷப்படுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து எல்லாருமே இன்னைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, சந்தோஷப்பட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இன்னைக்கு நம்ம அநேகர் மத்தியில போய் என்ன சொல்றோம், தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, நீங்க இன்னும் வானத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்காதீங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே சுவிசேஷம் சொல்றோம். ஆனா எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா யாரும் ஏத்துக்கிறது இல்லைங்களா? சோ அநேகர் நம்மளை எப்படி பாக்குறாங்கன்னா, நம்மள ஒரு பைத்தியக்காரர்களா என்ன பண்றாங்கன்னா இந்த பூமியில பாக்குறாங்க. ஆனா நமக்கு மாத்திரம் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்ய பாரத்தை இந்த பூமியில ஸ்டார்ட் பண்ணிருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். சோ இந்த பூமி பூரிப்பாகி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப யார் அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வந்தது, அது வந்து ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கிறார்ன்றதை புரிந்து கொண்டு சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதுதான் அடுத்த வசனம் பாருங்க. சங்கீதம் 97:8 வசனம். 97ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். சோ இப்ப இங்க பாருங்க, இங்க 2 காரியங்கள் நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட், சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. சோ இப்ப என்ன மகிழ்ந்தது, என்ன கேட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வந்துடுச்சு அப்படின்றத கேட்டு இங்க ஒரு குரூப் சந்தோஷப்படுறாங்க. அவங்கதான் யாருன்னு பார்க்கும்போது சீயோன். அடுத்து, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் என்ன பண்ணுவாங்களாம், அவங்களும் களி கூறுவார்கள். சோ இப்ப இங்க 2 குரூப்பை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சீயோன் குமாரத்தி, அதாவது சீயோன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூதாவின் குமாரத்திகள். சோ இப்ப யார் இந்த சீயோன், யார் இந்த யூதாவின் குமாரத்திகள்?
அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, நமக்கு நல்லா தெரியும் சியோன் எதை குறிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சர்ச் கிளாஸ், அதாவது 1,44,000 பேரை தான் என்ன பண்ணணும்னா இந்த சியோன் குறிக்கும். ஏன்னா இந்த 1,44,000 பேர் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வந்துடுச்சுன்றத குறித்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவர்கள் இவர்கள் மாத்திரம்தான். சோ இப்ப அடுத்து இன்னொரு குரூப் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்கள். சோ இப்ப இவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், வசனமே சொல்லப்பட்டிருக்கு யூதாவின் குமாரத்திகள். சோ இப்ப யூதாவின் குமாரத்திகள் என்றது எதை குறிக்கும்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற இந்த இஸ்ரேல் தேசம். சோ இப்போ அப்படி இருக்கும்போது என்ன பிரதர், இஸ்ரேல்ல இருக்கிற எல்லா ஜனங்களுமே இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சந்தோஷப்படுவாங்களா, இல்ல இப்ப சந்தோஷப்படுறாங்களான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப அவங்க என்ன பண்ணலன்னா, இன்னும் அவங்களுக்கு ராஜ்யம் வந்ததுன்னே தெரியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மேசியான்றதே அவங்களுக்கு என்ன பண்ணாதுன்னா தெரியாது. ஆனா ஒரு டைம், அதாவது அந்த 1000 இயர் கிங்டம்ல அவங்க ஒரு விஷயத்த புரிந்து கொள்வாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மேசியான்றதை புரிந்து கொண்டு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சோ இப்ப இந்த இன்றைக்கு இருக்கிற அந்த இஸ்ரேல் தேசம் என்ன பண்ணும், சந்தோஷப்படும்ன்றத பாக்குறோம். சோ இப்ப எல்லா இஸ்ரேல் தேசம் சந்தோஷப்படுமா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. அதுல 1/3 மீந்துள்ள அந்த ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா. சோ இப்போ அதை குறித்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். சோ இப்போ அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சோ இப்போ தொடர்ந்து நம்ம அடுத்த வசனங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 98 4 9 வசனங்கள். 98ஆம் சங்கீதம் 4 முதல். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். முழக்கமிட்டு கெம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கெம்பீரித்து பாடக்கடவது. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல நம்ம என்ன பாக்குறோம் போது சங்கீதம் 98ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம்னா சங்கீதம் 97 குறித்து பார்க்க போறோம்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்ப ஏன் இந்த 98ஆம் அதிகாரத்தை நம்ம பாக்குறோம்னா, இந்த சங்கீதங்களை எழுதினது யாருன்னு பார்க்கும்போது தாவீது ராஜா தான் என்ன பண்ணிருக்காருன்னா எழுதியிருக்கிறார். சோ இப்ப அவரோட மைண்ட்ல என்ன ஒரு விஷயத்த வச்சு எழுதுறாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில இருந்தா எப்படி இருக்கும்ன்றதான் என்ன பண்றாருன்னா அவர் இங்க வசனங்களா எழுதியிருக்கிறார். சோ அந்த 98ல அவர் எதை குறித்து பேசுறாருன்னா, அவருக்கு இருக்கிற ஒரு சில டிசைர், அதாவது அவருக்கு இருக்கிற ஒரு சில ஆசைகள். இப்ப தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வந்துச்சுன்னா ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அது குறித்துதான் என்ன பண்றாருன்னா இங்க தாவீது பேசியிருக்கிறார். 7ஆம் வசனம் பாருங்க, சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. சோ இப்ப இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஒரு மகிழ்ச்சி இந்த பூமியில வரணும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க தாவீது ராஜா ஆசைப்பட்டு என்ன பண்றாருன்னா இங்க இந்த ஒரு வசனத்தை அங்க சொல்றார். சோ இப்ப இந்த ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு தேவனை கொண்டாடுதா, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுதான்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும் யாருமே என்ன பண்ணலன்னா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சில வகுப்பார், அதாவது அந்த 144 தவிர்த்து என்ன பண்ணலன்னா வேற யாருமே என்ன பண்ணலன்னா சந்தோஷப்படலன்னு பாக்குறோம். சோ இப்போ எப்போ இந்த ராஜ்யம் பூமியில வரும் அப்படின்றத அதை குறித்துதான் இங்க என்ன பண்ணிருக்காருன்னா 97ல அங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்போ உடனே இந்த சந்தோஷம் இந்த பூமிக்கு வந்துடுமா? சோ இப்போ ஒட்டுமொத்த ஜனங்களும் ஒரே டைம்ல ஒரே நாள்ல எல்லாரும் சந்தோஷமா தேவனை குறித்து மகிழ்வாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அதற்கு முன்னாடி இந்த பூமியில தேவன் என்ன பண்ணனா ஒரு சில ஆபரேஷன்ஸ் என்ன பண்ணா தேவன் இங்க ஸ்டார்ட் பண்ணணும். சோ அந்த ஆபரேஷன்ஸ் என்னென்ன காரியங்கள் இந்த பூமியில செய்ய போறாருன்றத குறித்து தான் இந்த சங்கீதம் 97ல என்ன பண்ணிருக்காருன்னா இங்க தாவீது ராஜா எழுதியிருக்கிறாரு. இப்ப வசனம் வாசிக்கலாம் பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வந்துச்சுன்னா என்னென்ன காரியங்கள் நடக்கும்ன்றத நம்ம இப்போ ஒரு சில அடையாளங்கள் ஒரு சில நிகழ்வுகள் மூலமா நம்ம இங்க கன்ஃபார்ம் பண்ணலாம் பாருங்க. சங்கீதம் 97 2ஆம் வசனம். 97ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். இங்க பாருங்க சங்கீதம் 97:2 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்து கொண்டிருக்குது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ராஜ்யபாரத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒட்டுமொத்த உலகமே மகிழ்ச்சியில இருக்குமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. சோ அதற்கு முன்னாடி என்ன இந்த பூமியில நடக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு மேக மூட்டம் இங்க இருக்கணும், ஒரு மந்தாரம் இந்த பூமியில என்ன பண்ணணும்னா காணப்படும். சோ இப்ப இந்த மேக மூட்டமும் இந்த மந்தாரமும் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியில ஏற்படக்கூடிய ஒரு மகா உபத்திரவத்தை என்ன பண்ணணும்னா இது இங்க குறிக்குது. சோ இப்ப அவர் ராஜ்யம் வரத்துக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் இந்த பூமியில நடக்கணும். சோ இப்ப அதுதான் அந்த மேகமும் அந்த மந்தாரமும். சோ இப்ப அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மகா உபத்திரவம் இந்த பூமியில என்ன பண்ணப்படும்னா ஸ்டார்ட் ஆகும். சோ இப்போ இன்னைக்கு இந்த பூமியில ஒரு உபத்திரவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா
அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? எப்போ இந்த பூமியில அந்த COVID-19 வந்ததோ, சோ அப்பவே இந்த பூமியில என்ன பண்ணப்பட்டதுன்னா ஒரு சில காரியங்கள் இங்க நடந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். சோ இப்ப இந்த கோவிட் மாத்திரம் கிடையாது, அநேக இயற்கை சீற்றங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இன்னைக்கு இந்த பூமியில நடந்து கொண்டிருக்குது அப்படின்னு பாக்குறோம். சோ இப்போ அதுதான் நம்ம COVID-19 நம்ம பார்த்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகமும் என்ன பண்ணப்பட்டதுன்னா இங்க ஸ்தம்பித்து போச்சு. அநேக நெட்வொர்க் என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா டவுன் ஆயிடுச்சு. அநேகர் என்ன பண்ண முடியலன்னா தங்களுடைய உற்றார் உறவினர்களை என்ன பண்ண முடியலன்னா பார்க்க முடியல. சோ இப்ப அநேகர் மரித்ததுக்கு அப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தாரோட அவங்களோட உடல் வந்து என்ன பண்ணலன்னா சேர முடியல. அதாவது அவங்களுடைய கடைசி ரைட்ஸ் கூட என்ன பண்ண முடியல அவர்களால அங்க கம்ப்ளீட் பண்ண முடியல. அது போல மிகப்பெரிய ஒரு உபத்திரம் என்ன பண்ணாச்சுன்னா இந்த பூமியில ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இப்போ இது ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த கோவிட் மூலமா நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ இப்ப இன்னும் வரக்கூடிய காலங்கள் பாத்தீங்கன்னா இதை விட ரொம்ப என்ன பண்ணப்படும்னா மோசமா இருக்கும். இப்போ தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வரணும்னா ஒரு சில காரியங்கள் என்ன பண்ணப்படும்னா இங்க நடக்க வேண்டும். சோ அப்ப அதுதான் என்னன்னு நம்ம புரிந்து கொள்ளணும்னா இந்த மப்பும் மந்தாரமும் நம்ம என்ன பண்ணப்படும்னா சூழ்ந்து கொண்டிருக்கும். அதாவது ஏன் இந்த மப்பும் மந்தாரமும் ஏன் இந்த மேகத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக கூட்டம் நம்மளை சுற்றி இருந்துச்சுன்னா நமக்கு சுற்றி என்ன நடக்குதுன்ற விஷயம் என்ன பண்ணப்படாதுன்னா தெரியாது. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மலை பிரதேசத்துக்கு போகும்போது பாருங்க சுற்றி ஒரு மிஸ்ட் கவரா இருக்கும்போது அடுத்து என்ன இருக்குதுன்ற விஷயம் நமக்கு என்ன பண்ணாதுன்னா தெரியாது. அதே போலதான் இந்த பூமியில பாருங்க இந்த கோவிட் வந்த அப்போ இந்த உலகத்துல இந்த ஜனங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்ற விஷயமே தெரியாம இருந்துச்சு. ஆனா நமக்கு மாத்திரம் தான் தெரியும் தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பை என்ன பண்ணிட்டாரு இந்த பூமியில ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணோம்னா புரிஞ்சுக்கிட்டோம். சோ இப்ப இன்னும் குறிப்பா சொல்ல போனா இன்னைக்கு தற்காலத்துல இன்னைக்கு அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வைல்டு ஃபயர் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு டெவலப்டு நேஷனா இருக்கிற இந்த அமெரிக்காவாலேயே இன்னைக்கு என்ன பண்ண முடியல இந்த ஒரு தீயை என்ன பண்ண முடியல அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ இப்போ முக்கியமா இது எந்த இடத்த பாதிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ், அதாவது ஹாலிவுட் சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கலிபோர்னியான்ற பெரிய ஒரு மாகாணம். சோ இப்போ அநேக பணக்காரர்கள் வாழக்கூடிய அந்த ஒரு பகுதியில இந்த ஒரு வைல்ட் ஃபயர் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இன்னைக்கு தேவன் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காரு. சோ இப்ப இதை அவர்களால என்ன பண்ண முடியல இன்ன வரைக்கும் வந்து என்ன பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ இப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய ஒரு காரியமா இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இப்ப அவருடைய ராஜ்யபாரம் இந்த பூமியில ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றதுக்கு இது எல்லாமே நமக்கு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு எவிடன்ஸா இருக்குது. இந்த மப்பும் மந்தாரமும் இந்த பூமியை சூழ்ந்து கொண்டிருக்குதுன்றதை நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்ப அடுத்து வெறும் நெருப்பு மாத்திரமா அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரி சைடு நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க இதுவரைக்கும் ஏற்படாத பிளட் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா நடந்திருக்கு. சோ இப்போ நம்ம அநேக நேரத்துல நம்ம பார்ப்போம் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியா, இந்தோனேஷியா, ஜப்பான், சைனா இது போன்ற நகரங்கள் தான் என்ன பண்ணப்படும் அதிகமா பாதிப்புக்குள்ளாகும் இந்த இயற்கை சீற்றத்துல. ஆனா தற்காலத்துல இந்த யூரோப் நேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணப்படுதுன்னா இங்க பாதிக்கப்படுறதுன்னு நம்ம பாக்குறோம். சோ இது வரைக்கும் அவர்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ரொம்ப சொகுசா இருந்தாங்க. ஆனா இந்த COVID-19க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் சரி ஐரோப்பா முழுவதும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இங்க ஸ்தம்பித்து போயிருக்குதுன்றதை நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்ப தேவனுடைய நீதி நியாயம் இந்த நியாய தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்திலையும் அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். சோ இப்ப அடுத்து அந்த மப்பும் மந்தாரம்ன்றத வேற எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டார்க்னஸ், அதாவது இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அது ஒரு டார்க்னஸா இருக்கும். சோ அந்த டார்க்னஸ் நம்ம வேற எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். சோ இப்ப இந்த ஜனங்களுக்கு இந்த பூமியில என்ன நடக்குதுன்ற விஷயம் என்ன பண்ணப்படாதுன்னா இங்க அவர்களுக்கு தெரியாது. சோ இப்போ இதுதான் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவரோட ராஜ்யத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு பாக்குறோம். சோ இப்ப அடுத்து ஒரு சில காரியங்கள் நம்ம பாக்குறோம். இந்த டார்க்னஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மேகமும் மந்தாரமும் எப்போ இந்த பூமியை விட்டு போகும், அதாவது இந்த எப்போ இந்த உபத்திரவ காலம் முடியும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-2. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இப்ப இங்க பாருங்க தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒரு உபத்திரவம் இந்த பூமியில ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க ஒட்டுமொத்த உலகமே ஒரு மிகப்பெரிய ஒரு உபத்திரவத்தில் இருக்கும்போது இங்க ஒரு வகுப்பார் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருப்பாங்க. சோ இப்ப அவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திரள் கூட்ட வகுப்பார். சோ இப்போ சபை என்ன பண்ணப்படும்னா சபை தன்னோட கோர்ஸை முடிச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க தேவனோட என்ன பண்ணிடுவாங்க சேர்ந்துருவாங்க.
ஆனா இங்க கைவிடப்பட்ட நிலைமையில ஒரு சிலர் இருப்பாங்க இல்லைங்களா? சோ இப்ப அவங்கதான் யாருன்னு பார்க்கும்போது இந்த திரள் கூட்ட வகுப்பார். சோ இப்ப இந்த திரள் கூட்ட வகுப்பார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் குறிப்பா இஸ்ரேல் தேசத்திற்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்தும் சத்தியத்தை சொல்லக்கூடியவர்களே யாருன்னு பார்க்கும்போது இந்த திரள் கூட்ட வகுப்பார்கள். சோ இப்ப இவர்கள் தான் போய் என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல் கிட்ட, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை என்ன பண்ண போறாங்கன்னா அவங்க தைரியமா சொல்ல போறாங்க. இந்த திரள் கூட்ட வகுப்பார் என்ன பண்ண போறாங்க மகாபத்திரத்துல அப்படின்னு பார்க்கும்போது, இவர்கள் தான் சொல்லுவாங்க இந்த பூமிக்கு கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். சோ இப்போ நம்ம ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோன்றத கடைசியா யார் இந்த உலகத்துக்கு சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த திரள் கூட்ட வகுப்பார். சோ இப்ப அதை காட்டிலும் இவர்கள் இன்னும் பெரிய வேலைகள் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா இந்த பூமியில அவங்க செய்ய போறாங்க. அதை குறித்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம். சோ இப்ப வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு நான், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவர், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இந்த ஒரு வசனம் இந்த திரள் கூட்ட வகுப்பார் மகா உபத்திரவத்துல மாட்டிதான் வெளியே வருவாங்க. அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி அவ்வளவு ஈஸியா வந்து என்ன பண்ண முடியாதுன்னா நிற்க முடியாதுன்ற வசனம் தான் இது நமக்கு இங்க குறிக்குது. சோ இப்ப இந்த திரள் கூட்ட வகுப்பார் தங்களுடைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற அதே காலகட்டத்துல அந்த பக்கம் அதாவது இஸ்ரேல்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் தேசம் ஒரு மகா பெரிய ஒரு இக்கட்டுக்குள்ள போகும். சோ அந்த இக்கட்டுக்குள்ள போன பிற்பாடு என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்கள். சோ இப்ப அது என்ன இக்கட்டு அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் அந்த கிரேட் ட்ரபிள், அதாவது யாக்கோபினுடைய இக்கட்டு காலம். சோ இப்போ ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசமும் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு உபத்திரவக்குள்ள போக போகுது. சோ இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திரள் கூட்டம் மகா உபத்திரவத்துல ரொம்ப அடி வாங்கி கொண்டு இருப்பாங்க. அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க தேர்ட் வேர்ல்டு வார் ரொம்ப மும்முரமா நடந்து கொண்டிருக்கும். ஸோ இப்போ அந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அநேக யூதர்கள், அதாவது இஸ்ரேல்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே இன்னைக்கு தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. ஒரு சில வகுப்பார் மாத்திரம் தான் என்ன பண்றாங்கன்னா அங்க தேவனுக்கு பிரியமா இருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த மற்ற ஜனங்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது ஒரு மேட்டிமையிலையும் ஒரு வகையான பெருமையிலையும் தங்களுடைய டெக்னாலஜியை நம்பி என்ன பண்ணிருப்பாங்க இருப்பாங்க. இது போன்ற ஜனங்களை தேவன் என்ன பண்ண போறாருன்னா அந்த 3ஆம் உலக யுத்தத்துல, அதாவது யாக்கோபின் இக்கட்டு காலத்துல அவர்களை அழிக்க போகிறார். அதாவது நம்ம சகரியால வாசித்த வண்ணமாக ஜனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, சிறைப்பட்டு போவார்கள், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரம் பிடிக்கப்படும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதே போல அந்த ஜனங்கள் எல்லாருமே அங்க என்ன பண்ணுவாங்கன்னா விசுவாசம் இல்லாத யூதர்கள் அங்க அழிந்து போவாங்க. ஆனாலும் ஒரு வகுப்பார் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க மீந்திருப்பார்கள். சோ இப்ப இவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் தான் இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தேவன் கொடுத்த சில கட்டளைகளையும் சில நியாயப்பிரமாணங்களையும் சில முறைமைகளையும் இன்ன வரைக்கும் கை கொண்டு இருக்கிறாங்க. சோ இப்ப இவங்க தான் ஆர்த்தோடாக்ஸ் ஜூஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இவர்கள் இன்ன வரைக்கும் தேவனுக்கு உண்மையா இருக்கிறாங்க. சோ இப்ப இந்த ஜனங்களை தேவன் என்ன பண்ணுவாருன்னா மீதியா வைப்பார். சோ இப்ப அந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது யுத்தம் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில போய் கொண்டு இருக்கும்போது இவர்கள் அங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தத்தளிப்பான ஒரு ஜனங்களா அங்க இருப்பாங்க. அதாவது இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம தேசம் என்ன பண்ண போகுது, மறுபடியும் அழிய போகுதுன்ற ஒரு விசுவாசத்தை இழந்து நிற்கிற இந்த டைம்ல இவர்களுக்கு தேவனை பத்தி ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணணும்னா தெரியணும். அதாவது தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பினார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மேசியான்ற விஷயத்த இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்னா புரிந்து கொள்ளணும். அதை விட இன்னும் முக்கியமா இவர்கள் இந்த யுத்தத்துல வெற்றி பெறுவார்கள் அப்படின்ற விஷயமும் இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா தேவன் இங்க சொல்லணும். சோ இப்ப இந்த வெற்றி சாதாரண ஒரு வெற்றி கிடையாது. முற்பிதாக்களை கொண்டு என்ன பண்ண போறாருன்னா தேவன் ஒரு வெற்றியை கொடுக்க போறார் அப்படின்ற விஷயத்த இந்த ஜனங்களுக்கு சொல்லி ஆகணும். சோ இப்போ இதை யார் இந்த ஜனங்களுக்கு சொல்லுவாங்க? இந்த மீந்து இருக்கிற இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது போன்ற தேவனுடைய சத்தியங்கள், நாம் ராஜ்யத்துலதான் இருக்கிறோம், மேசியா தான் இயேசு கிறிஸ்து, அதே போல முற்பிதாக்கள் உங்களுக்கு வருவாங்கன்ற விஷயத்த யார் இங்க சொல்ல போறாங்க? அந்த ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த டைம்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஏன்னா சபை ஆல்ரெடி இந்த இடத்துல இருக்காது, திரள் கூட்ட வகுப்பார் மாத்திரம் இருப்பாங்க. இங்க மீண்டு இருக்கிற இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தத்தளித்து கொண்டு இருப்பார்கள். ஸோ இப்ப இந்த இடத்துல தேவன் என்ன பண்றாருன்னா இந்த திரள் கூட்ட வகுப்பார யூஸ் பண்றதை நம்ம இங்க பாக்குறோம். ஸோ அந்த திரள் கூட்ட வகுப்பாரோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மீந்திருக்கிற இந்த உண்மையான இஸ்ரேல் ஜனங்களுக்கு
தேவனுடைய சத்தியத்தை, ஏற்ற கால சத்தியத்தை என்ன பண்ணுவாங்க, இவர்கள் அங்க ரொம்ப மும்முரமா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திரள் கூட்ட வகுப்பார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லுவாங்க. சோ இப்ப இந்த சத்தியத்தை கேட்ட அந்த ஜனங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். இப்ப இங்க பாருங்க, இந்த ஒரு இடத்துல இந்த திரள் கூட்ட வகுப்பார் அங்க கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த இந்த ஒரு வசனம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா இங்க சொல்லுது. சோ இப்போ அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாருங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சோ இப்ப இவர்கள் இஸ்ரேல் ஜனங்க கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம இங்க வாசிக்கலாம் பாருங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். இங்க இந்த திரள் கூட்ட வகுப்பார் இஸ்ரேல் ஜனங்க கிட்ட போயிட்டு என் நேசரை கண்டீர்களானால் சொல்லுங்கள் அப்படின்னு இங்க அவங்க தன்னுடைய விஷயத்த சொல்றாங்க இல்லைங்களா. சோ இப்ப இது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நேசர், அவர் தான் உங்களுக்கு மேசியாவா வந்தார். சோ இப்போ அவர் மூலமா தான் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்க போகுதுன்ற விஷயத்த வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த திரள் கூட்ட வகுப்பார் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைம்ல இருந்து அந்த யூதர்களுக்கு, அந்த டைம்ல இருக்கிற அந்த உண்மையான யூதர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சுவிசேஷத்தை இவர்கள் சொல்லுவாங்க. சோ இப்போ இவங்க சாதாரணமா சொல்ல மாட்டாங்க, ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபத்திரவத்தின் நிலையில இருந்துதான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சத்தியத்தை அவங்க சொல்லுவாங்க. இன்னும் அதிகமா சொல்ல போனா உங்களுக்கு முற்பிதாக்கள் வருவாங்கன்ற விஷயத்தையும் அவங்களுக்கு யாருதான் சொல்லுவான்னு பார்க்கும்போது இந்த திரள் கூட்ட வகுப்பார் தான் வந்து சொல்லுவாங்க. சோ இப்ப இதை கேட்ட அந்த யூதர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அவங்க எப்படி சொல்லுவாங்க பதிலுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதையும் நம்ம வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோடே கூட நாங்களும் அவரை தேடுவோம். இங்க பாருங்க வசனம் எந்த அளவுக்கு தெளிவா இருக்குதுன்னு பாருங்க. சோ இப்போ அந்த டைம்ல இருக்கிற அந்த மீந்து இருக்கிறதான அந்த இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லுவாங்க இந்த திரள் கூட்ட வகுப்பாரை பார்த்து, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு, நீங்களும் அதை எழுந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கொடுத்தாரு, நாங்களும் அதை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க மனம் திரும்பக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த இடத்துல புரிந்து கொள்வாங்க. சோ அப்ப அதுதான் இங்க சொல்றாங்க பாருங்க. உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோட கூட நாங்களும் அவரை தேடுவோம். நாங்களும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்னா அவரை நாங்க ஏற்றுக்கொள்ளாம போயிட்டோம். இன்னைக்கு நீங்க தேடுறது போல நாங்களும் இன்னைக்கு என்ன பண்றோம், உங்க கூட சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை நாங்க என்ன பண்றோம், தேடுறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு ரிப்பன்ட்டுக்குள்ள வருவாங்க. அதாவது ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, இந்த இஸ்ரேல் ஜனம் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. சோ இப்ப அதை பார்த்து தேவன் என்ன பண்ணுவார்னா அவருடைய ஜெபத்தை வந்து என்ன பண்ணுவாரு, கேட்பார். சோ இப்போ அந்த நேரத்துல திரள் கூட்டம் தன்னுடைய கோர்ஸை முடிச்சுட்டு அவங்க தேவனிடத்துல போய் சேர்ந்துருவாங்க. சோ இப்ப அடுத்து இந்த பூமியில என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை என்ன பண்ண போறாருன்னா இந்த பூமியில செய்ய போறார். அதாவது முற்பிதாக்களை வந்து என்ன பண்ணுவாரு, மறுபடியும் அவர்கள் இருந்த ஸ்தானத்திற்கு வந்து என்ன பண்ணுவாருன்னா அவர்களை கொண்டு வந்து நிறுத்துவார். சோ இப்ப இந்த முற்பிதாக்கள் வந்து அந்த தேர்ட் வேர்ல்டு வாரை வந்து என்ன பண்ணுவாங்க, அதற்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, லீட் பண்ணி கொண்டு போவாங்க. அதை குறித்து அதற்கு அப்புறம் என்ன நடக்கும்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மீந்து இருக்கிறதான இந்த கொஞ்ச ஜனமாகிய இஸ்ரேல் ஜனம் என்ன பண்ணுவாங்க, அந்த வெற்றியை அவங்க சுதந்திரித்துக் கொள்வாங்க. சோ இப்ப இதை குறித்து நம்ம வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். சகரியா 8:23ஆம் வசனம். சகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவரை பற்றிக் கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இங்க பாருங்க, இந்த ஒரு வசனம் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஒரு வெற்றியை பெற்ற பிறகு ஒட்டுமொத்த உலகமும் எதை பேசும் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் எப்படி இந்த யுத்தத்துல ஜெயிச்சாங்க அதை குறித்துதான் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. சோ இப்ப இதை பார்த்த எல்லா உலக ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல் கிட்ட இருக்கிற தெய்வம் தான் உண்மையான தேவன் அப்படின்றத உணர்ந்து கொண்டு அந்த ஒரு ரிப்பன்ட்குள்ள வர அந்த ஒரு விஷயம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வசனம். சோ இப்ப எல்லா உலக ஜனங்களுக்குமே
யார் தேவன் அப்படின்றத தேவன் எப்போ தெரிய வைக்க போகிறாருன்னு பார்க்கும்போது இந்த 3ஆம் உலக யுத்தத்தினுடைய கடைசி பகுதியில தான் வந்து என்ன பண்ண போறாரு, தெரிய வைக்க போகிறாருன்றதை நம்ம பாக்குறோம். சோ இப்ப நம்ம தொடர்ந்து நம்மளுடைய பாடத்துக்குள்ள போகலாம். சோ இப்போ அடுத்து பாருங்க, சங்கீதம் 93ஆம் அதிகாரமும் சங்கீதம் 97ஆம் அதிகாரமும் எதை குறித்து இங்க பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, த லார்ட் இஸ் reigneth, அதாவது தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்ற ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய அதிகாரங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 93, சங்கீதம் 97. அதாவது சங்கீதம் 93ல நீங்க வாசிச்சீங்கன்னா ரொம்பவே தேவனுடைய ராஜ்யம் எப்படி ஸ்தாபிக்கப்படும்ன்றத ரொம்ப ஷார்ட்டா சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இதுவே நீங்க சங்கீதம் 97ல பார்க்கும்போது அதை குறித்து ரொம்ப ஒரு எலாபரேட்டா என்ன பண்ணியிருப்பார்னா தேவன் அங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பார். சோ இப்ப நம்ம சங்கீதம் 93லயும் ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 93 3ஆம் வசனம். சங்கீதம் 93:3. கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின. சோ இப்ப இந்த ஒரு வசனம் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ராஜ்யத்தின் நாட்கள்ல நதிகள் என்ன பண்ணுமா, எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின. அதாவது இந்த இடத்துல நதிகள் என்றது நமக்கு நல்லா தெரியும். ஜலம் எதை குறிக்கும்னு பார்க்கும்போது ஜனங்கள். சோ இப்ப இந்த ஜனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ராஜ்யத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்துல அநேக போராட்டங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த பூமியில நடக்கும். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா, இன்னைக்கு வேர்ல்டுலயே அதிக போராட்டங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இன்னைக்கு நடந்து கொண்டு வருகிறது நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ இப்ப இன்னைக்கு இந்த தேசத்திலயும் சரி, இலங்கையிலும் சரி, பங்களாதேஷ்லயும் சரி, அது தவிர்த்து நம்ம லண்டன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா அநேக ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துருச்சு இல்லைங்களா. சோ இப்ப இது போன்ற அநேக போராட்டங்கள், ரிஃபார்மேஷன்ஸ், ப்ரொட்டஸ்ட் எல்லாம் என்ன பண்ணோம்னா இந்த ஒரு காலகட்டத்தில் நடக்கும். அதாவது தேவன் இந்த பூமியில வந்துட்டார் என்ற ஒரு விஷயம் எப்போ இந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் போது இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறதன் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம புரிந்து கொள்ளலாம். சோ இப்ப தொடர்ந்து அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 93:5. சங்கீதம் 93ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. சோ இப்ப இந்த ஒரு வசனம் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உமது சாட்சிகள். சோ இப்ப இங்க தேவனுக்கு சாட்சியா இருக்கிற ஜனங்கள் யாரு அப்படின்னு பார்க்கும்போது சபை வகுப்பார். இன்னும் குறிப்பா சொல்லும் போது அந்த பாத அங்கங்கள். சோ இப்ப ஏன்னா அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பாத அங்கங்கள். சோ இப்ப இவர்கள் வந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ரொம்பவே வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த உலகத்துக்கு ஒரு சாட்சியா தெரிவிப்பாங்க. சோ இப்ப இவங்க சாட்சி உண்மை உள்ளதா இருக்கும். அதற்கு அப்புறம் இவங்க என்னவா மாறிடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஒரு பரிசுத்தவான்களா மாறி நித்திய நாளாக எங்க போய் இருப்பாங்கன்னு பார்க்கும்போது தேவனுடைய ஆலயம், அதாவது பரலோகத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் என்ன பண்ணுவாங்கன்னா தேவனோடு கூட இருப்பாங்க அப்படின்ற விஷயமும் வந்து என்ன பண்ண போதுன்னா இதுல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்ப அடுத்து இங்க பாருங்க, தேவன் இங்க ராஜரீகம் பண்ணுகிறார் என்ற ஒரு விஷயத்த தேவன் வேற எங்காவது ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரா, இது நம்ம பொருள்ல நம்ம இப்ப பாக்குறோம். சோ இப்ப இதை குறித்து ஏதாவது வசனங்கள் நிழலுக்கு பொருந்தி வருதா அப்படின்னு பார்க்கும்போது யாத்திராகமத்துல ஒரு சம்பவம் இருக்கு. சோ இப்ப அந்த ஒரு சம்பவம் எதை குறித்து இருக்குதுன்னா தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில எப்படி ஸ்தாபிக்கப்படும், சோ அது ஸ்தாபிக்கப்படும் போது என்னென்ன சம்பவங்கள் நடக்கும்ன்றதை நம்ம 97ல வாசிக்கிறோம் இல்லைங்களா. இதே போன்ற விஷயம் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காருன்னா தேவன் ஒரு நிழலான ஒரு விஷயத்துல இருந்து என்ன பண்ணிருக்காரு, பதிவு செய்திருக்கிறார். சோ அது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்கலாம் பாருங்க, வாசிக்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் சீனாய் மலையின் மேல் இறங்குவார். சோ இப்ப இங்க பாருங்க, இந்த ஒரு வசனம் எதை குறிக்குது பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்ன்றத ஒரு நிழலா ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காருன்னா மோசே மூலமா தேவன் அங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. சோ இப்ப இந்த ஒரு இடத்துல பாருங்க நம்ம நிழல் பொருளை அழகா பொருத்தி பார்க்கலாம். சோ இப்ப இங்க பாருங்க தேவன் என்ன சொல்றாருன்னா மோசே கிட்ட, சோ இப்ப இங்க தேவன் கர்த்தருக்கு அங்க ஒரு அடையாளமா இருக்கிறது. அடுத்து இங்க மோசே யாருக்கு இங்க ஒரு நிழலா இருக்கிறாருன்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா இந்த ராஜ்யத்தை யாருக்கிட்ட தேவன் கொடுக்கிறாருன்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுக்கிறார். சோ இப்ப இங்க பாருங்க தேவன் சொல்றாரு மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. சோ இப்ப இது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் வருகையில வந்து என்ன பண்றாருன்னா இந்த 2000 வருஷ காலமா சபையை வந்து என்ன பண்றாருன்னா
அவர் இங்க பரிசுத்தமாக்குறார். அந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்றோம் இங்க பாக்குறோம். சோ இந்த முதல் நாள் 2ஆம் நாள் எதை குறிக்கும்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த இந்த 2000 வருஷ காலங்கள் நமக்கு இங்க குறிக்கும். சோ இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது 3ஆம் நாளைக்கு நீ வந்து என்ன பண்ணு ஆயத்தப்படுத்து. சோ இந்த 2000 வருஷ காலமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்துக்கு உண்டான வேலைகளை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சோ அவருடைய ராஜ்யம் இங்க எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது அந்த 3ஆம் நாளை இங்க குறிக்குது. சோ இப்ப அடுத்து அதை ஜனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரத்யட்சமாய் வந்து என்ன பண்ண போறாங்க பார்க்க போறாங்க. சோ இப்ப முதல் நாள்ல பிரத்யட்சமாய் பார்க்கல, 2ஆம் நாள்ல அவங்க பார்க்கல. சோ இப்ப 3ஆம் நாள்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீனாய் மலையில என்ன பண்ணுவாங்க அவர்கள் பிரத்யட்சமாய் வந்து தேவன் இறங்குகிற விஷயத்த வந்து பார்ப்பாங்க அப்படின்றத இங்க நம்ம பாக்குறோம். சோ இப்ப இது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த முதல் நாள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. சோ அதுதான் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த அந்த ஒரு வருஷங்கள், அதாவது 5வது 1000 வருஷம். சோ இப்ப அடுத்து 2ஆம் நாள்ன்றது அந்த 6வது 1000 வருஷம். இப்போ நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த 2000 வருஷ கால அளவு. சோ இப்ப அதற்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கும்போது அதுதான் 7வது 1000 வருஷம். நம்ம இந்த ஸ்கிரீன்ல கூட பார்க்கலாம் பாருங்க தேவனுடைய திட்டத்துல. சோ இப்போ அந்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில வந்தது அந்த 5வது 1000 வருஷம். அடுத்து 7வது 1000 வருஷம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு பிறகு. சோ இப்போ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மில்லினியல் ஏஜ், அதாவது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுது. சோ அப்ப அது லிட்டரலா எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நமக்கு நல்லா தெரியும். 1874ல என்ன பண்ணப்பட்டதுன்னா அந்த 3வது நாள் என்ன பண்ணப்பட்டது அங்க ஆரம்பமாச்சுன்றதை பாக்குறோம். சோ இப்ப தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம் யாத்திராகமம் 19, 16, 17. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்தில் இருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். சோ இப்ப இங்க பாருங்க இந்த வசனம் எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது அந்த 3வது நாள் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய அந்த 7000 இயர் என்ன பண்ணப்படுதுன்னா இங்க ஸ்டார்ட் ஆகுது. அதாவது மில்லினியல் ஏஜ் என்ன பண்ணப்படுதுன்னா இங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாக்குறோம். சோ இப்ப அடுத்து அங்க என்ன சம்பவங்கள் நடக்குதுன்னு பார்க்கும்போது இடி மின்னல்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா அங்க வருது. அதே போல கார் மேகங்கள் அங்க வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்காலம் அங்க என்ன பண்ணப்படுதுன்னா ஊதப்படுது. சோ இப்ப இது எல்லாத்துக்குமே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது சோ இப்ப அந்த இடி மின்னல்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் டு த எர்த், அதாவது இந்த பூமிக்கு என்ன பண்ண போறாருன்னா ஒரு நியாய தீர்ப்பு தேவன் என்ன பண்ண போறாரு அந்த 1000 வருடத்துல செய்ய போறாருன்னு பாக்குறோம். அடுத்து இந்த கார் மேகங்கள் இந்த திக் கிளவுட் எதை மீன் பண்ணோம்னு பார்க்கும்போது இந்த உலகத்துக்கு ஒரு கிரேட் ட்ரபிள் வந்து என்ன பண்ண போகுதுன்னா ராஜ்யம் தொடங்கின உடனே வந்து என்ன பண்ண போகுது வரப்போகுது. சோ இப்போ தேவனுடைய ராஜ்யம் எடுத்த உடனே ஒரு மகிழ்ச்சியா இருக்குமா இந்த உலக ஜனங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா இருக்காது. சோ இப்போ மாறாக ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகா உபத்திரவம். சோ இப்ப ஏன் தேவன் அந்த ஒரு உபத்திரவத்துல கொடுக்கிறார்ன்றதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். சோ இப்ப அடுத்து அங்க எக்காலம் ஊதப்படுவது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் தூதன் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது 1874ல ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த வந்து என்ன பண்ணாருன்னா அங்க அவரு எக்காலமா வந்து என்ன பண்ணாரு சத்தியத்தை சொன்னாரு அப்படின்றத பாக்குறோம். சோ இப்ப இது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்டார்ட் ஆகும் போது அங்க எப்படி மோசேக்கு அங்க நடந்ததோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல இது பொருளுக்கு நம்ம பொருந்தி வர்றதை நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்ப அந்த இடத்துலயும் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது நடுங்கினார்கள். அதே போல இந்த இடத்துலயும் ஜனங்கள் இன்னைக்கு நடுங்குறாங்களான்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மகா உபத்திரவ காலத்தை நோக்கி போகும்போது ஒட்டுமொத்த உலகமும் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது ஒரு நடுக்கத்துல இருப்பாங்க அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்ப அடுத்து இதேதான் நம்ம சங்கீதம் 97 4ஆம் வசனத்திலையும் படிக்கிறோம், வாசிக்கலாம். சங்கீதம் 97ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது. சோ இங்க பாருங்க இதே வசனம் தான் நம்ம அங்க என்ன பார்த்தோம்னா யாத்திராகமத்துல படிச்சோம் இல்லைங்களா. சோ இப்ப அந்த டைம்ல என்ன பண்ணோம்னா அந்த 3ஆம் நாள்ல மின்னல்கள் வந்தது, அந்த பூமி அதை கண்டு என்ன பண்ணுச்சு அதிர்ந்தது. சோ இப்போ கொரோனா டைம்ல லைட்டா அதிர்ந்தது, இன்னும் கொஞ்ச காலகட்டத்துல என்ன ஆகும்னா இந்த பூமி இன்னும் அதிகமா என்ன பண்ண போகுது அதிரப்போகுது. சோ இப்ப அடுத்து இங்க பாருங்க இந்த பூமிக்கு இது ஒரு கலக்கமா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே இது ஒரு கலக்கமா இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. சோ இப்ப யார் தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சத்தியத்தையும் உண்மையா நேசித்து அவருக்காக வாழ்றாங்களோ அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவே வந்து ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு காலகட்டமா இருக்கும். சோ இப்ப இதை குறித்து கூட நம்ம வசனம் வாசிக்கலாம்.
சோ இப்ப அந்த மேகம் ஒரு வகையில ஒரு உபத்திரவத்தை அடையாளப்படுத்தினாலும் அந்த மேகத்திலிருந்து என்ன ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மழை வந்து என்ன பண்ணணும்னா அந்த மேகத்தின் மூலமா கிடைக்கும். சோ இப்ப அந்த மழை இங்க எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க உண்மையா தேவனுடைய சத்தியத்திற்காக வாழ்கிற அவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அது கொடுக்கும்னு நம்ம பாக்குறோம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 16:15 மேகம் என்ன கொண்டு வரும்னு பார்க்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு, அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தை போல் இருக்கும். இப்ப இங்க பாருங்க, இதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில மின்னல் இது ஒரு நடுக்கத்தை கொண்டாலும் இந்த மற்ற ஜனங்கள், அதாவது தேவனுக்கு உண்மையா இருக்கிற ஜனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மின்னல்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த மழை ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதமா இருக்கும்ன்றதை இங்க நம்ம பாக்குறோம். சோ இப்ப அடுத்து சங்கீதம் 97 2ஆம் வசனத்துல வாசிக்கலாம். சோ இப்ப அவர் எப்படி இந்த பூமியை நியாயம் விசாரிப்பாருன்றத பார்க்கலாம் பாருங்க. 7ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். சோ இப்ப இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆனது என்ன நடக்கும்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பு என்ன பண்ண போறாரு தேவன் இந்த பூமியில ஏற்படுத்த போறார். சோ அப்ப அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 17. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன், பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்துவிடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். சோ இப்ப இங்க பாருங்க, தேவன் கிட்ட ஒரு நியாயம் இருக்கு. சோ அந்த நியாயம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு தூக்குநூல், அதாவது ஒரு பெர்ஃபெக்ட்ன்ற ஒரு அந்த ஒரு அளவை வச்சு என்ன பண்ணுவாருன்னா தேவன் இந்த பூமிக்கு ஒரு நியாய தீர்ப்பு. சோ இப்ப அடுத்து நம்ம தானியேல்ல கூட ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. தானியேல் 5:27 தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு. சோ இந்த தராசுன்றது எதை குறிக்குதுன்னா ஒரு 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 அளவுக்கு என்ன பண்ணாருன்னா தேவன் இந்த உலகத்துக்கு டைம் கொடுத்தாரு. அதாவது அவர்கள் பாவங்கள் செய்யற அளவுக்கு தேவன் வந்து என்ன பண்ணிருந்தாருன்னா ஒரு லிமிட் வச்சிருந்தாரு. இப்ப எப்போ அந்த லிமிட் அவங்க மீறுறாங்களோ, இப்ப எப்போ அதுல அவர் குறை கண்டுபிடிக்கிறாரோ அது டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா தேவன் அதற்கு ஒரு நியாய தீர்ப்பை அங்க கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்போ தேவன் இங்க எப்படி நியாய தீர்ப்பு பண்றாருன்னு பார்க்கும்போது ஒரு அக்கினியா இருந்து என்ன பண்ண போறாருன்னா அந்த ஒரு நியாய தீர்ப்பை பண்ண போறார். சோ அப்ப அதுதான் அடுத்த வசனம் நமக்கு சொல்லுது. சங்கீதம் 97 3ஆம் வசனம். 97ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. சோ இப்ப இந்த ஒரு இடத்துல பாருங்க, தேவன் அக்கினி கொண்டு சுட்டெரிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அப்ப ஒட்டுமொத்த உலக ஜனத்தையும் தேவன் அக்கினினால் அழிக்க போறாரா, அப்படி அவ்வளவு கொடுமையான தேவனா அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாதிரி தேவன் என்ன பண்ண போறது இல்ல, அழிக்க போறது இல்ல. இப்ப மாறாக எதை தேவன் அழிக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், இந்த பூமியில சாத்தான் மூலமா ஏற்படுத்தப்பட்ட அநேக காரியங்கள் இருக்குது. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 அமைப்புகள் வந்து என்ன பண்ண போகுதுன்னா இந்த பூமியில இருக்குது அப்படின்றது பாக்குறோம். சோ இப்ப இந்த 4 அமைப்புகளை தான் என்ன பண்ண போறாருன்னா தேவன் இந்த அக்கினியை கொண்டு என்ன பண்ண போறாரு, அதாவது ஒன்றும் இல்லாம போக போகுதுன்றதை நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். இப்ப அக்கினின்னு என்ன பண்ணோம்னா ஒண்ணுமில்லாத பண்ணிடும் இல்லைங்களா, அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா தேவன் இந்த 4 அமைப்புகளையும் இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன பண்ண போறாருன்னா அவர் ஒன்றும் இல்லாம பண்ண போகிறார். சோ இப்ப நம்ம ஆல்ரெடி நல்லா தெரியும், அரசியலா இருந்தாலும் சரி, மதமா இருந்தாலும் சரி, சமுதாயம் இருந்தாலும் சரி, பொருளாதாரமா இருந்தாலும் சரி, இது எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்கு, இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிறத நாமளே என்ன பண்றோம்னா இன்னைக்கு கண் கூட பாக்குறோம் இல்லைங்களா. சோ இப்ப இததான் தேவன் என்ன பண்ண போறாரு, செய்ய போறார். சோ இப்போ தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் வந்து பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார்ன்ற விஷயத்தை நம்ம என்ன பண்றோம்னா அடுத்த வசனத்துல நம்ம பாக்குறோம். எபிரேயர் 12:29 அதே தான் பாக்குறோம். சோ இப்ப அடுத்து சங்கீதம் 97 4ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கலாம் பாருங்க. 97ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது. சோ இப்ப இந்த ஒரு இடத்துல அடுத்து ஒரு மின்னல்கள் அங்க என்ன பண்ணுதுன்னா அந்த பூச்சக்கரத்தை பிரகாசிக்குது. சோ இப்ப அந்த மின்னல்னால என்ன ஆகுதுன்னா பூமி அதிருது அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். சோ இப்ப அந்த மின்னல்கள் இங்க எதை குறிக்கும் ஆவிக்குறி விஷயத்துல அப்படின்னு பார்க்கும்போது மின்னல்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெளிச்சம், அதாவது ஒரு பிளாஷ் வந்து என்ன பண்ண போறோம்னா கொடுக்கும். சோ இப்ப அந்த பிளாஷ் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா எப்போ இருள் இருக்கோ அந்த டைம்ல அந்த மின்னல் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு பிளாஷ கொடுக்கும். சோ இப்ப இந்த இடத்துல மின்னல் என்றது எதை குறிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. தானியேல் 12:4. தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு,
அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போம் என்றார். சோ இப்ப இங்க மின்னல் எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு பெருக்கத்தை வந்து என்ன பண்ணுன்னா இது குறிக்குது. சோ இப்போ எப்படி தேவன் கிட்ட இருக்கிற அந்த சத்தியம் வந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சமா வருதுன்ற விஷயத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மின்னல் அங்க குறிக்குது. சோ இப்போ மின்னல் கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு வெளிச்சம் கிடைக்கும். சோ இப்போ அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு சத்தியத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெளிச்சம் என்ன பண்ணும்னா இந்த பூமியில காணப்படும். சோ இப்போ இது யாருக்கு மாத்திரம் தெரியும்னு பார்க்கும்போது அவருடைய பாத அங்கங்கள், அதாவது அந்த டைம்ல இருக்கக்கூடிய அந்த சபை வகுப்பாருக்கு மாத்திரம் தான் என்ன பண்ணணும் அந்த ஒரு வெளிச்சம் கிடைக்கும். சோ இப்ப இன்னைக்கு நமக்கே நல்லா தெரியும், இது ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு இருளான சூழ்நிலையில இந்த உலகம் இருக்கும்போது எப்போ இந்த 7ஆம் கால சபை, அதாவது இந்த 7ஆம் கால தூதன் நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் மூலமாக தேவன் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சத்தியங்களை வந்து என்ன பண்ணாருன்னா இந்த ராஜ்யத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்துல ஒரு மின்னல் மாதிரி வந்து என்ன பண்ணாருன்னா தேவன் அதை கொண்டு வந்தார். இப்ப நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா, இப்போ இந்த 6 காலகட்ட சபைக்கு கிடைக்காத ஒரு வெளிச்சம் இன்னைக்கு 7ஆம் காலகட்ட சபைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இன்னைக்கு ஒரு வெளிச்சம் என்ன பண்ணிருக்கு, மின்னல் மாதிரி என்ன பண்ணிருக்காருன்னா தேவன் இங்க கொடுத்திருக்கிறான்னு பாக்குறோம். இப்ப இந்த சத்தியத்துல மாத்திரம் தான் இன்னைக்கு வெளிச்சம் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்துல வந்திருக்கு. அதாவது ராஜ்யம் ஸ்டார்ட் ஆன பிறகுதான் வந்து இந்த பூமிக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஒரு துறையில எடுத்துக்கிட்டாலுமே இன்னைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அபரிமிதமான ஒரு வளர்ச்சி வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த பூமியில காணப்படுது. இந்த அறிவு பெருக்கம், அதாவது நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ இப்போ இதனால என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அநேக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் சரி அநேக துறைகள்ல இன்னைக்கு ஒரு அபரிமிதமான வளர்ச்சி என்ன பண்ணப்படுதுன்னா இந்த ராஜ்யத்தினுடைய இந்த காலகட்டத்துல தேவன் அங்க அனுமதிக்கிறார்ன்றதை பாக்குறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு துபாய் போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய போலீஸ் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ரோபோட்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா இன்னைக்கு போலீஸா அங்க செயல்பட்டு கொண்டிருக்கு. அடுத்து ஒரு ஹோட்டல் நீங்க போனீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய வெயிட்டர் யாருன்னு பார்க்கும்போது ஒரு ரோபோட் தான். ஸோ இப்போ எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் ஒரு இயந்திரத்தை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், தன்னுடைய அறிவை வந்து பயன்படுத்துறான்றதை நம்ம இங்க பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா நம்ம ஸ்லைட்ல பாருங்க, ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. ஒரு ஸ்திரீ கிட்ட இருந்து தான் என்ன பண்ணப்படும்னா ஒரு கரு உருவாகி ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணும், வளரும் இல்லைங்களா. சோ ஆனா இன்னைக்கு மனிதன் என்ன கண்டுபிடித்திருக்கிறான்னு பார்க்கும்போது ஒரு ரோபோட்டே என்ன பண்ணுது, ஒரு பிரசவம் பார்க்கக்கூடிய, அதாவது அந்த ஒரு கருவை சுமந்து கொண்டு அதை பெற்றெடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா ஒரு ரோபோட்டை வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, உருவாக்கி இருக்கிறாங்க. சோ இப்ப இவர் நமக்கு தெரியும் இல்லைங்களா, எலான் மஸ்க். சோ இப்ப இவரோட கண்டுபிடிப்பு என்னன்னு பார்க்கும்போது ஒரு ரோபோட்டை கொண்டு ஒரு குழந்தைய வந்து என்ன பண்ண போறாரு, இங்க உருவாக்க போகிறார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெண்ணுடைய அந்த எக்கு பிளஸ் ஒரு ஆணுடைய ஸ்பெர்ம், சோ இப்ப இது 2 மாத்திரம் இருந்தா போதும். இதை வச்சு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு குழந்தைய ஒரு ரோபோட் என்ன பண்ணிடும்னா பெற்று கொடுத்துரும். இது போன்ற காரியங்கள் ஒரு அறிவு பெருக்கமா இருந்தாலும் தேவனுக்கு இதெல்லாமே ஒரு எதிரான காரியங்கள். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் ஒரு ஆண் ஒரு பெண் கிட்ட இருந்து தான் என்ன பண்ணணும்னா ஒரு குழந்தை ஒரு சந்ததி உருவாகும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிஷின் மூலமா என்ன பண்ணப்படுதுன்னா ஒரு சந்ததி இங்க உருவாக்கப்படுது. சோ இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அறிவு பெருக்கம் கடைசியில எங்க போய் முடிய போகுதுன்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்குள்ளேயும் இது என்ன பண்ணுன்னா நம்மள கொண்டு போய் விடும் அப்படின்ற விஷயத்தை நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்ப அடுத்து பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியத்துல ஸ்தாபிக்கப்படும் போது சங்கீதம் 97:5 வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 97 அதிகாரம் 5 வசனம். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. இப்ப இந்த ஒரு வசனம் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வந்தது பிறகு இங்க என்ன நடக்கும்னு பார்க்கும்போது அவருடைய பிரசன்னத்தினால பர்வதங்கள் மெழுகு போல். சோ இப்ப இங்க பர்வதங்கள் என்றது எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது உலக ராஜ்யங்கள். சோ இப்ப இன்னைக்கு நம்ம பாக்குறோங்களா பெரிய பெரிய நாடுகள், ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், ஜெர்மனா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய நாடுகளா இன்னைக்கு இருக்குது. சோ இப்ப இது எல்லாமே என்ன ஆக போகுதுன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல தேவனுடைய பிரசன்னம் இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது உருக போகுது. அதற்குதான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இங்க மெழுகுவர்த்தி வந்து என்ன பண்ணிருக்குன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த மெழுகுவர்த்தி எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது அதை நம்ம எரியும் போது அது உருகுறது நமக்கு தெரியாது. ஆனா கொஞ்சம் டைம் ஆக ஆக என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது தன்னுடைய சாலிட் ஸ்டேட்ல இருந்து ஒரு லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்து என்ன பண்ணிடும்னா அது வந்து அது உருகி கீழே ஒண்ணும் இல்லாம போயிடும். சோ இப்ப அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலக ராஜ்யங்கள்
தங்களை ஒரு பெருமையா தங்களை ஒரு மேன்மையா காட்டிக்கிட்டாலுமே அவர்கள் உள்ளுக்குள்ள இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கும்போது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா கிராஜுவலா அவங்க உருகி கீழே விழுந்து கொண்டிருக்கிறாங்கன்றதை நம்ம இன்னைக்கு லிட்டரலா நம்ம பார்த்து கொண்டு இருக்கீங்களா. ஸோ இப்போ இதே போலதான் என்ன பண்ண போனா தேவனுடைய பிரசன்னத்தினால இந்த ராஜ்யங்கள் எல்லாமே என்ன பண்ண போகுதுன்னா இங்க உருக போகுது. ஸோ இப்போ அதை நம்ம பார்த்தோம். அரசியல், சமுதாயம், மதம் மற்றும் பொருளாதாரம். ஸோ இப்போ இது எல்லாமே என்ன பண்ண போகுதுன்னா இங்க உருக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 46:6. 46ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. இடத்துல பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ராஜ்யம் இங்க வந்ததுக்கு அப்புறம் ராஜ்யங்கள் எல்லாம் என்ன பண்ண போகுதுன்னா இங்க தத்தளிக்குது. ஸோ இப்ப இதனுடைய சிறந்த ஒரு எக்ஸாம்பிளா நம்ம என்ன பார்க்கலாம்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலயுமே எல்லா கவர்மெண்ட்டும் ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கான்னு பார்க்கும்போது கிடையாது. எல்லாமே இன்னைக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷேக்கிங்கான ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னது போல ஸ்ரீலங்கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. நெக்ஸ்ட் பங்களாதேஷ்ல நடந்துச்சு. அடுத்து யூகேல நடந்துச்சு. இது மாத்திரம் இல்லாம அநேக இன்னைக்கு நம்ம இந்தியாலே கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார்மர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. அநேக இடத்துல வந்து என்ன பண்ணப்படுதுன்னா இன்னைக்கு போராட்டங்கள் என்ன பண்ணப்படுதுன்னா இங்கு நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாமே எதற்கு ஒரு அடையாளம், எதற்கு ஒரு நிழலா இருக்குதுன்னு பார்க்கும்போது தேவன் இந்த பூமியில தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ அப்ப அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்னா ஆரம்பத்துல ஒரு உபத்திரவமா தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா இங்க நம்ம பாக்குறோம். ஸோ இப்ப அடுத்து இந்த பிரசன்ஸ் வந்ததுனால என்ன ஆகுதுன்னா இந்த உலக ராஜ்யங்கள் என்ன பண்ணப்படுது இன்னைக்கு உருகி கொண்டிருக்கு. ஸோ இப்போ எப்போ இந்த பிரசன்ஸ் வந்துச்சுன்னு பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் வரும்போது இந்த பிரசன்ஸ் வந்துச்சு. ஸோ இப்போ ஏன் இதற்கு முன்னாடி பிரசன்ஸ் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். ஆதியாகமம், அதாவது ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய பிரசனம் இருந்துச்சு. ஆனா அந்த பிரசனம் ரொம்ப நாள் நீடிச்சுதான் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதை குறித்து கூட நம்ம வசனம் வாசிக்கலாம். எப்போ பிரசனம் இருந்துச்சுன்றதை பார்க்கலாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். இங்க பாருங்க தேவனுடைய சந்நிதி. அந்த சந்நிதி தான் நம்ம என்ன சொல்றோம்னா இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா பிரசன்ஸ் இருக்கும். கர்த்தருடைய பிரசன்ஸ்ல இருந்து ஆதாம் எப்போ விலகனா அப்படின்னு பார்க்கும்போது எப்போ இந்த உலகத்துல பாவம் உள்ள வந்துச்சோ அப்போவே ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய பிரசன்ஸ் என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் தேவனுடைய பிரசன்ஸ் இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இந்த 6000 வருடமா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய பிரசன்ஸ் இங்க இல்லாம இருந்துச்சு. அகைன் அவருடைய பிரசன்ஸ் இங்க வரணும்னா என்ன நடக்கணும்னா இப்போ 6000 வருட காலமா இந்த பூமியில இருந்த அநேக பாவ காரியங்கள், அநேக சாத்தானுடைய அமைப்புகளை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அவர் இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணணும் எடுக்கணும். ஸோ அதை தான் நம்ம இங்க பாக்குறோம். அவருடைய பிரசன்ஸ் மறுபடியும் வரும்போது இங்க சாத்தானுடைய காரியங்கள் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும், வெளியே போயிடும் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். ஸோ அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 97:6-8 வசனங்கள். 97ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் முதல். வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சொருபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரில இந்த ஒரு வசனம் நமக்கு எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. ஸோ இப்ப இங்க வானங்கள் எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும் வானத்து நட்சத்திரம், அதாவது வானத்துக்குரிய அரசாட்சிக்கு தகுதியுள்ளவர்கள் தான் இந்த வானங்கள். ஸோ இப்ப இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுடைய நீதியை இந்த பூமியில இருந்து என்ன பண்ணுவாங்க செயல்படுத்துவாங்க. எப்படி செயல்படுத்துவாங்கன்னு பார்க்கும்போது கிறிஸ்துவினுடைய குணலட்சணம். ஸோ இப்போ கிறிஸ்துவினுடைய குணலட்சணம் ஒரு பரலோகத்துக்குரிய அந்த ஒரு குணலட்சணத்தை இவர்கள் இந்த பூமியில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெளிப்படுத்துவாங்க. ஸோ இப்போ இவர்கள் வெளிப்படுத்துகிற இந்த ஒரு விஷயம் உலக ஜனங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த உலக ஜனங்களுக்கு இந்த சபை வகுப்பாரை குறித்து என்ன பண்ணப்படாதுன்னா தெரியாது. ஆனா தேவன் என்ன பண்ணுவார்னா கடைசி காலத்துல, அதாவது அந்த ராஜ்யத்தினுடைய அந்த டைம்ல என்ன பண்ணுவாருன்னு பார்க்கும்போது இவர்களை குறித்து தேவன் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு சாட்சி அந்த ஜனங்களுக்கு அங்க சொல்லப்படும். ஸோ அப்போ உலக ஜனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, சபையை குறித்து தெரிந்து கொண்டு சபையை வந்து என்ன பண்ணுவாங்க, அவர்கள் அங்க
வணங்கக்கூடியவர்களா இருப்பாங்கன்னு பாக்குறோம். இங்க பாருங்க, இந்த 7ஆம் வசனம், சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜனங்கள் ஒரு விக்கிரகத்துக்கு, ஒரு பொருளாசை எனும் விக்கிரகமா இருந்தாலும் சரி, இல்ல லிட்ரல் விக்கிரகமா இருந்தாலும் சரி, அவர்கள் ரொம்ப பெருமையா நினைச்சு வணங்கி கொண்டிருக்கிறாங்களா. சோ இப்ப இது எல்லாமே ஒரு காலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, சீன்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய ஒரு நிலைமை என்ன பண்ண போகுதுன்னா இந்த உலகத்துல வரப்போகுது. சோ இப்ப ஆல்ரெடி இது போல நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கொரோனா டைம்ல கூட என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அநேகர் என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த சொரூபங்கள் நம்மள என்ன பண்ணல, காப்பாற்றவில்லை. அநேக சொந்தங்களை இழந்தவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இனிமேல் இந்த சொரூபங்கள், இந்த கடவுள் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, லிட்ரலா உண்மையாகவே என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதை தூக்கி என்ன அவங்க போட்டிருக்கிறாங்க. சோ இப்போ இதெல்லாமே இன்னைக்கு ஆங்காங்கே நடக்குது. ஆனா இந்த ராஜ்யத்தினுடைய அந்த ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா, இது எல்லாமே லிட்ரலா என்ன பண்ண போறாங்கன்னா, ஒட்டுமொத்த உலகமும் இத செய்ய போகுதுன்றதை நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்ப அடுத்து வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 97ஆம் அதிகாரம் 9, 10. 97ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். இந்த ஒரு இடத்துல பாருங்க, இந்த ஒட்டுமொத்த உலகமும் தேவனை புரிந்து கொண்ட பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனே உன்னதமானவர் என்றதை புரிஞ்சுப்பாங்க. இப்ப எல்லா தேவர்களிலும் அவர் தான் பெரியவர் அப்படின்றத என்ன பண்ணிப்பாங்க, இந்த ஒட்டுமொத்த உலகமும் புரிஞ்சுப்பாங்க. இப்ப அதற்கப்புறம் பாருங்க, இங்க பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை என்ன பண்ணுவாரு, தேவன் அங்க காப்பாற்றுவார். இப்போ இங்க ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால சாத்தானுடைய தொல்லைகள் இந்த பூமியில சபைக்கு இருக்காது அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பா அப்படி கிடையாது. என்னதான் ராஜ்யம் இங்க ஸ்டார்ட் ஆகியிருந்தாலும் சாத்தானுடைய ஒரு சில பவர் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, இன்னும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றதை நம்ம பாக்குறோம். சோ அப்ப அதை கொண்டு சாத்தான் என்ன பண்ணுவான்னா, இந்த பரிசுத்தவான்கள், அதாவது இந்த பாத அங்கங்களை என்ன பண்ணுவான், அநேக சோதனைகளுக்கு உட்படுத்துவான். சோ இப்ப அந்த டைம்ல தேவன் அவர்களை பாதுகாப்பாரா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவார்னா, அவர்கள் அங்க ஒரு பெரிய ஒரு ஆபத்துக்கள் இருந்து என்ன பண்ணுவார்னா அவர் அங்க விடுவிப்பார். சோ இப்ப இது போன்ற காரியங்கள் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு நல்லா தெரியும். தானியேல்ல நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. சோ இப்ப இங்க அனனியா, மிஷாயேல், அசரியா, சோ இப்போ அதாவது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. சோ இப்ப இந்த 3 பேரை தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்துல இருந்து என்ன பண்றாருன்னா அங்க காப்பாத்துறாரு. சோ இப்ப அதே போல இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த 3 பேர் எதற்கு இங்க நிழலா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, திரள் கூட்ட வகுப்பாருக்கு இவர்கள் ஒரு நிழலா இந்த ஒரு இடத்துல நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கும்போது, ஒரு மிகப்பெரிய ஒரு உபத்திரவம் இந்த பூமியில நடக்கும்போது, திரள் கூட்ட வகுப்பார் என்ன பண்ணுவாங்க, தேவனுக்கு சாட்சியா என்ன பண்ணுவாங்க, இந்த பூமியில இருப்பாங்க. சோ இப்ப அவர்கள் சாட்சியா இருக்கிறத பார்த்து இந்த உலக ஜனங்கள், அதாவது பாபிலோன் அமைப்புகள் என்ன பண்ணும்னா, அவர்கள் மிகவும் துன்புறுத்துவாங்க, ரொம்ப வேதனைக்கு உட்படுத்துவாங்க. ஆனாலும் அந்த ஒரு நிலைமையிலும் இந்த திரள் கூட்ட வகுப்பார் எப்படி இருப்பாங்கன்னா, தேவனுக்கு அங்க உண்மையா என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. சோ இப்ப அதே போலதான் பாத்தீங்கன்னா இந்த 3 பேருமே அந்த எரிகிற அந்த அக்கினி சூளையிலும் எப்படி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கூட அவர்கள் தேவனுக்கு விசுவாசத்தை, தேவன் மேல அவங்களுக்கு இருந்த விசுவாசத்தை என்ன பண்ணலன்னா அவர்கள் அங்க இழக்கல. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நான் என்ன பண்ண மாட்டோம், இந்த சிலையை நாங்க வணங்க மாட்டோம்னு சொல்லுவாங்களா. அதே போல திரள் கூட்ட வகுப்பார் ஒரு மிகப்பெரிய சாட்சியை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மகா உபத்திரவ காலத்துல காட்டுவாங்க. சோ இப்ப இதுல இவர்கள் திரள் கூட்ட வகுப்பாரை அடையாளப்படுத்துறாங்கன்றத வேற எப்படி நம்ம சொல்லலாம்னு பார்க்கும்போது, நமக்கு நல்லா தெரியும். இப்ப இவர்கள் 3 பேர் மாத்திரம் அங்க இல்ல, தானியலும் அவருடைய நண்பரா அங்க இருந்திருக்கார் பாபிலோன்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது அங்க தானியல் என்ன பண்ணலன்னா அங்க காணப்படல. சோ இதை நம்ம எப்படி புரிந்துக்கலாம்னு பார்க்கும்போது, ஒரு மகா உபத்திரவத்துல திரள் கூட்டம் போகும்போது அந்த இடத்துல சபை வகுப்பார் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அங்க இருக்க மாட்டாங்க. சோ அதாவது சபை வகுப்பார் எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க. அதற்கப்புறம் மகா உபத்திரவம் வரும். சோ இப்ப அவர்களும் அந்த மகா உபத்திரவத்துல இருந்து தேவன் என்ன பண்ணுவாரு, காப்பாற்றுவார். சோ இப்ப அதே போலதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல தானியல் இல்ல. சோ இப்ப இவர்கள் ஒரு மகா உபத்திரவத்துக்குள்ள போறாங்க. சோ இப்ப அதிலிருந்து தேவன் என்ன பண்றாருன்னா அவர்களோடு கூட இருந்து அவர்கள் அங்க காப்பாற்றுறார் என்ற விஷயத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா இங்க நம்ம பாக்குறோம். சோ இப்ப அடுத்து நம்ம வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கடைசியா சங்கீதம் 97ஆம் அதிகாரம் 11, 12. 97ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது.
நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். சோ இப்போ இந்த ஒரு இடத்துல பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்னு பார்க்கும்போது இந்த சங்கீதம் 97ஆம் அதிகாரம் முழுசும் பார்த்தோம். இது முற்றிலும் எதை குறித்து இங்க பேசப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் போது என்னென்ன காரியங்கள் நடக்கும், எப்படி நடக்கும், சோ அதை தேவன் எப்படி செயல்படுத்த போகிறார் என்ற விஷயத்த பார்த்தேன் இல்லைங்களா? சோ இப்போ இதுதான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காருன்னா தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சோ இப்போ இது முழுசும் எதை குறித்து இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ராஜ்யத்தை குறித்து இருக்குது. சோ இப்போ சபை கடைசி காலத்துல என்னென்ன சோதனைகளுக்குள்ள போகும், சோ இப்போ திரள் கூட்டம் என்ன சோதனைக்குள்ள போவாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அந்த டைம்ல எப்படி இருப்பாங்க, சோ இப்போ முற்பிதாக்கள தேவன் அவங்களுக்கு எப்போ கொடுப்பார், அது போன்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த ஒரு பாடத்துல இருந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ இப்போ அடுத்து கடைசியா பார்க்கும்போது பாருங்க, நீதிமான்களே கர்த்தருக்கு மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். சோ இப்போ இது நான் இன்னைக்கு தேவன் என்ன பண்றாருன்னா இது போன்ற விஷயங்களை நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சோ இப்போ இத கேட்ட நாம, இத பார்த்த நாம அப்படியே நம்ம இருந்துடலாமான்னு பார்க்கும்போது கண்டிப்பா கிடையாது. நம்ம இன்னும் தேவனுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா அநேக சத்தியங்களை நம்ம அநேக ஜனங்களுக்கு நாம சொல்லக்கூடியவர்களா நம்ம என்ன பண்ணோம்னா இங்க நம்ம இருக்கணும். சோ இப்ப ராஜ்யம் வந்துடுச்சுன்ற விஷயத்த நம்ம மற்றவர்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போல்டா நம்ம தைரியமா சொல்லக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். சோ இப்ப அடுத்து பாருங்க, இந்த பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலின் நாளை கொண்டாடுங்கள். சோ இப்போ ஒரு தேவன் என்ன பண்ண போறாருன்னு பார்க்கும்போது அந்த ராஜ்யத்தின் டைம்ல ஒரு புதிய ஒரு உடன்படிக்கை, அதாவது ஒரு புதிய ஒரு நினைவு கூறுதல் என்ன பண்ண போறாருன்னா அந்த இடத்துல தேவன் வந்து அந்த உலக ஜனங்கள் மத்தியிலும் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலும் அந்த புதிய உடன்படிக்கையை தேவன் அங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாருன்றதை பாக்குறோம். இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல நாம கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நினைவு கூறுதலை நம்ம என்ன பண்ண போறோம்னா அனுசரிக்க போகிறோம். அதாவது ஏப்ரல் 11ஆம் தேதி நம்ம அனுசரிக்க போறோம் இல்லைங்களா? சோ இப்ப அதை நாம எப்படி அனுசரிக்கணும்னு பார்க்கும்போது மற்ற உலக ஜனங்கள் செய்யறது போல, பெயர் சபைகள் செய்கிறது போல ஒரு துக்கத்தோட நம்ம அனுசரிக்கணுமான்னு பார்க்கும்போது கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததின் நிமித்தமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்பு கிடைச்சிருக்கு, நமக்கு ஒரு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு, ஒரு நித்திய ஜீவன் என்ன பண்ணிருக்காருன்னா நமக்கு தேவன் அங்க கொடுத்திருக்கிறார். சோ அதை நம்ம உணர்ந்து அவருடைய ஈடுபலியை நம்ம உணர்ந்து அதை நம்ம எப்படி ஆசரிக்கணும்னு பார்க்கும்போது ரொம்ப வந்து சந்தோஷத்தோடு நம்ம மகிழ்ச்சியா அதை என்ன பண்ணணும்னா அதை நம்ம ஆசரிக்கணும். சோ அதற்காக நம்ம ரொம்ப கிராண்டா பண்ணணுமான்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. சோ இப்ப தேவனுடைய சிந்தையில இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒரு நினைவு கூறுதலை நம்ம அனுசரிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும்ன்றதையும் நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்போ இவ்வளவு நேரம் நம்ம எதை குறித்து பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும் தேவனுடைய அரசாட்சி இந்த பூமியில எப்படி இருக்கும், எப்படி வந்துச்சு, எப்படி வரப்போகுதுன்ற விஷயத்தையும் நம்ம இங்க பார்த்தோம். இப்போ அநேக அதை குறித்துதான் அடையாளங்கள் நம்ம இங்க பார்த்தோம் இல்லைங்களா? சோ இப்ப இது போன்ற காரியங்கள் இன்னும் இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன பண்ண போகுதுன்னா இந்த ஒரு மகா உபத்திரவ காலம் இந்த பூமிக்கு வரப்போகுது. சோ இப்ப அந்த டைம்ல சபை இருக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல சபை இருக்காது. திரள் கூட்ட வகுப்பார் ஒரு மகா உபத்திரத்துக்குள்ள போய் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை சொல்லி அவர்களை வந்து அந்த மீட்புக்குள்ள அவங்க கொண்டு வருவாங்கன்ற விஷயத்த நம்ம பார்த்தோம். சோ இப்ப இது எல்லாமே எதை குறித்து நம்ம பார்த்தோம்னு பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம், அதாவது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்ற விஷயத்த இந்த ஒரு பாடத்துல இருந்து நம்ம பார்த்தோம். சோ இப்ப தொடர்ந்து இது போன்ற காரியங்களை நம்ம வருகின்ற நாட்கள்ல பார்க்கலாம். சோ பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.